நம்ம தமிழ் சினிமாவுல 2ஆம் கட்ட ஹீரோக்கள் எத்தனை கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கார்த்தி. 2007ஆம் ஆண்டு பருத்திவீரன் படத்துல அறிமுகமான கார்த்தி இன்னைக்கு 15 வருஷங்களை தாண்டியும் சினிமாவுல ஒரு சூப்பரான ஆக்டரா வலம் வந்துட்டு இருக்காரு. ஆரம்பத்துல மணிரத்னம் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருந்த இவர் இன்னைக்கு ஒரு படத்துக்கு 15 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. கடைசியா மெய்யழகன் படத்துல கார்த்தி 15 கோடி தான் சம்பளமா வாங்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயம் ரவி. அடங்கமரு, டிக் டிக் படத்துக்கு அப்புறமா இவருக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு படமும் ஓடல. தொடர்ந்து படங்கள்ல கமிட் ஆயிட்டு இருந்தாரே தவிர தியேட்டர்ல எந்த படமுமே ஒழுங்கா ஓடல. பிரதர் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனா அந்த படம் மொத்தமா ஊத்திக்குச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே ஜெயம் ரவி தன்னோட சம்பளத்தை குறைச்சதே கிடையாது. ஒரு படத்துக்கு இப்பவுமே 16 கோடி சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு. சுதா கொங்கரா இயக்கக்கூடிய புறநானூறு படத்துல சிவகார்த்தியனுக்கு வில்லனா ஜெயம் ரவி தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலயும் 16 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. இத்தனை கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துல ஜெயம் ரவியோட ரோல் பக்காவா இருக்க போகுது. அப்படிதான் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷால். விஷாலுக்கு ஒரு படம் தியேட்டர்ல பிளாக் பஸ்டர் ஆகி ரொம்ப வருஷம் ஆன சமயத்துல தான் கரெக்டா மார்க்கண்டனி ரிலீஸ் ஆகி செம பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா விஷால் கரெக்டா ரூட்டை பிடிச்சிட்டு போயிருவாருன்னு பார்த்தா ரத்னம் அப்படின்ற படத்தை நடிச்சு மொத்தமா சொதப்பிட்டாரு. ஆனா ஒவ்வொரு படத்துக்கும் சம்பளத்தை மட்டும் அவர் குறைச்சதே கிடையாது. விஷால் ஒரு படத்துக்கு 8 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு. கடைசியா மதகஜராஜா படம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனதுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப விஷாலோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. என்ன அப்படின்னா விஷால வில்லனா நடிக்கிறதுக்கு இப்ப நிறைய படத்துல கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அவர் சம்பளம் 14 கோடி வரைக்கும் பேசுறாராம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எஸ்.ஜே. சூர்யா. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மாநாடு படம் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. சமீப காலமாவே முக்கால்வாசி படத்துலயும் வில்லன் அவதாரம் எடுத்துட்டு இருக்காரு. தனுஷோட ராயன் படத்துல எஸ்.ஜே. சூர்யா 10 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா ரீசெண்டா வெளியான வீரதீர சோரன், இனிமே ரிலீஸ் ஆக போற சர்தார் 2 படத்துக்கு 12 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அருண் விஜய். நல்ல திறமைகள் இருந்துமே சினிமாவுல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்காக ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்தாரு அருண் விஜய். அதுதான் அவருக்கு என்ன எறிந்தால் அமைஞ்ச விக்டர் கேரக்டர். அதுக்கப்புறமா படிப்படியா வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பயங்கர பிஸியா இருக்காரு. தனுஷோட இட்லி கடை படத்துல இவர் வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக அருண் விஜய் 5 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.